ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோசிகா கிச்சன். இன்றைக்கி சிம்பிளாக எப்படி வெஜ் பாஸ்தா செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்தாவை ஹோம் ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்ய போகிறேன். எந்த சாஸும் சேர்க்கல. பாஸ்தா செய்கிறதுக்கு முதல்ல வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பாஸ்தா செய்கிறதுக்கு. இப்போ எப்படி பாஸ்தா செய்கிறேன்னு பார்க்கலாம். தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து பாஸ்தாவை சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். பாஸ்தாவை வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்தா செய்யறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். குடமிளகா, கேரட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கிக்கிறேன். குடமிளகா, கேரட்டு நல்லா குக் ஆகணும். ஆனியன் எவ்வளோ எடுக்கிறோமோ அதோட 2 பங்கு தக்காளி சேர்த்துக்கணும். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கிட்டு 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு ஆனியன் எடுத்துருந்தேன், அதனால் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேக வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன். பாஸ்தாலையும் உப்பு போட்டிருக்கோம், ஏற்கனவே வெஜிடபிள்ஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு போடலை. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாஸ்தா ரெடி ஆகிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். சுவையான பாஸ்தா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. இது சிம்பிளான டிஷ்ஷாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் ரொம்ப கம்மியாக இருக்கனால குழந்தைங்க விரும்பி நிறைய சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கதே தெரியாது, அதனால் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கேரட், கேப்சிகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச முட்டைக்கோஸ் இல்லை இதே கேரட், கேப்சிகம் எந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம்.